இப்போ நீங்க இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இப்ப கிரியேட்டர்ஸ் நெறைய பேர் வந்துட்டாங்க அப்டின்ட்டு. லைக் அந்த பீரியட்ல வந்து அவ்ளோ கிரியேட்டர்ஸ் இல்ல. கன்சியூமர்ஸா நெறைய பேர் இருந்தாங்க. ம். இப்போ கிரியேட்டர்ஸா நெறைய பேர் வந்துட்டாங்க. கன்சியூமர்ஸா கம்மியா தான் இருக்காங்க. ஆமா. அப்டி இருக்கும்போது காம்படிஷன் அதிகமாகும்போது, அந்த இடத்துல இப்போ சொல்றோம் இல்லைங்களா? கன்டென்ட் கிரியேஷன்னா ப்ராப்பரா ஹூக் இருக்கணும். 3 ம். செகண்ட்ஸ் மேல வந்து ஒரு கிளிப் வைக்கக்கூடாது. அப்புறம் வந்து சிடிஏ கரெக்ட்டா இருக்கணும். அப்டி இப்டின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் இருக்குல்ல. எனக்கு எனக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த பெரிய நான் அத இல்ல. வந்து அது எனக்கும் பெரிய இது இல்ல. ஃபர்ஸ்ட்டு எனக்கு அப்டின்னா என்னன்னு தெரியாது. இந்த ஹூக்கு, ம். இந்த சிடிய நீங்க சொல்றதெல்லாம் எண்டிங்ல எப்டி வைக்கணும், ஸ்டார்ட்டிங்ல எப்டி வைக்கணும், அது எனக்கு ஐடியாவே கிடையாது எனக்கு. அப்பலாம் நார்மலா பேசி போட்டாலே, இவன் நல்லா பண்ணுவான்றதுக்காக பார்க்குற ஆடியன்ஸும் இருக்கிறாங்க. சில பேர் இப்போ எப்டி மாறிடுச்சுன்னா, ஏதாச்சும் ஒண்ணு டக்கு டக்குன்னு ம். விஷுவல் மாறிக்கிட்டே இருக்கணும். கண்ணுக்கு வந்து ஏதாச்சும் புதுசா காட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாரி இருக்காங்க. பட் நானும் அதுக்கு தான் புஷ் ஆவுறேன். ஆனா எல்லா வீடியோவும் நான் அப்டி பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்டி கிடையாது. ம். சம்டைம்ஸ் இப்படி யோசிப்பேன். ஆ இல்ல நம்மளுக்கு புடிச்ச மாரி ஒரு வீடியோ பண்ணணும், 2 வீடியோ பண்ணணும்னா, அதுக்கேத்த மாரி பொறுமையா, எது இருந்தாலும் சரி. அதுக்கு பேஸ்ல போயிடுவேன். அது ரீச் ஆகுதோ இல்லையோ, அதுதான் சொல்றேன். ஒரு 4 வீடியோ பண்றேன்னா, அதுல 2 வீடியோ எனக்கு புடிச்ச மாரி இருக்கும். ம். ஸோ 2 அப்போ 2 வந்து கன்டென்ட்‌டுக்காக 2ன்னு கன்டென்ட்காக. ஏன்னா, கண்டிப்பா எல்லா வீடியோமே ஆப்வியஸா இப்ப இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். எது ரீச் ஆகும், எது ரீச் ம். ஆவாதுன்னு. ஒரு சஸ்டெய்ன்க்கு மேல வந்துட்டாங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இது போட்டா ரீச் ஆகும். இது ரிலேட்டபிளா இருக்கு. ஏன்னா, இன்னொருத்தனும் அதே மாரி போட்டிருப்பான். அத பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ரீச் ஆவறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ, எனக்கு மத்த கிரியேட்டர்ஸ் நெறைய பேரு ரீச் ஆவறதுக்காகவே பண்ணலாம். ஆனா, நெறைய பேர் வந்து அவங்களுக்காக பண்ணலாம். நெறைய ம். பேர் மனிக்காக பண்ணலாம். ஸோ, டோட்டலி ஸோ டிஃபரெண்ட். இப்போ 0லேருந்து ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, அவன் வந்து எத வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்? லைக் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணுமா? இல்ல இனிஷியலா கெயின் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த கன்டென்ட்குள்ள பண்ணணுமா? ஃபர்ஸ்ட்டு எனக்கு நான் பெர்சனலா சொல்றேன். நான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்தேனே. அ ம். எனக்கு இந்த மனி மேக்கிங் இதுல இருக்குது. பிளஸ் இந்த ரீச்சு. ஏன்னா, எடுத்தோனே யாருக்கும் ரீச்லாம் கிடைக்காது. சப்போஸ் ரீச் வந்தாலும் அது பூம் ஆயிடுச்சுன்னா, அது அவங்களுக்கு வந்து அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகே ம். அவங்க ரீச் ஆகணும் ஆமாமா. அப்படின்ட்டு ம். எழுதியிருக்கு. ஸோ அவங்க லக் அது. எனக்கு பொறுத்தவரைக்கும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு. ம். அது நீ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லையான்னு சொல்லி. நீ ஒரு ஃபோன் எடுத்து உன் விஷுவல நீ ஒண்ணு கிரியேட் பண்ணி செல்ஃபா, உன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒண்ணு பண்றதே அது ஒரு பெரிய விஷயம் தான்ல அந்த இடத்துல. மத்த ம். கிரியேட்டர்ஸ்ல ஐ மீன் மத்த பீப்பிள்லாம் அத சுத்தி பார்க்குறாங்க. ஆடியன்ஸா ஸ்க்ரோல் பண்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி உன் ஃபேஸ் ஒண்ணு வருது. அத பார்த்து நீ நல்லா பண்ற, லைக் போடுறது, அதுவே உனக்கு ஒரு ஒரு கிரெடிட் தான்ல. யாருமே பண்ணாத நீ பண்ண ஆரம்பிச்சிருக்கல்ல. அதுவே ஒரு பிளஸ் தான்ல. நான் அந்த இதுதான் பார்க்குறேன்.